Hi friends, welcome back to Kavitha Samayal. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்லோட் பண்ற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண இன்க்ரீடியன்ட்ஸ் அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்னா என்னென்னா டைட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆரோ இருக்குது. அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ரெசிபியில் நான் யூஸ் பண்ணியிருக்க மெஷரிங் கப்ஸு, அந்த பவுல் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அதனால் அந்த மெஷரிங் கப்ஸு, அந்த பவுலோட லிங்க் எல்லாம் அமேசானில் இருந்ததுன்னா நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா பாருங்கள். கோதுமை மாவு 1 கப் எடுத்திருக்கேன். ரேஷன் கோதுமை மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 1 கப் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நான் பேக்கர்ஸ் பேக்கிங் பவுடர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுவும் பேக்கர்ஸ் பிராண்டு தான். இந்த பிராண்ட் நான் எதுக்கு காட்டுறேன்னா, பிகினர்ஸு, நியூவாக குக் பண்ணுறவங்களுக்கு எல்லாம், நியூவாக பேக்கிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமேவும் வேறு ஏதாவது பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா ட்ரை பண்ணி அந்த ரெசிபி வந்து நல்லா வராமல் போயிட போகுது. ஏன்னா நான் பிகினிங்கில் பேக் பண்ண ஆரம்பிச்சும் போது இங்கே லோக்கல் பிராண்ட்ஸ் எல்லாம் நான் போட்டு பார்த்தேன். அந்த ரெசிபியே ஸ்பாயில் ஆகிடுது. நம்ம இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி கடைசியில் சின்ன டிப்ஸ்னால நமக்கு வராமல் போயிடக்கூடாது. அதனால தான் நான் இந்த டிப் நான் சொல்கிறேன். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது பேரிச்சம்பழம் வச்சு ஒரு சூப்பரான கேக்குங்க. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்திருக்கேன். கொட்டையை நீக்கி நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கோங்க. இதுக்கு நான் கரும்பு சக்கரை எடுத்திருக்கேன், ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன், 1/2 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். இது ஒரு மைல்டான ஸ்வீட்னஸாக தான் இருக்கும். இது அளவான இனிப்பாக தான் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா 1 கப் வரைக்கும் சேர்த்திக்கலாம். 1 கப்புக்கு மேலே சேர்த்த வேண்டாம், நொசன்னு ஆகிடும் கேக்கு. 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சேர்த்திக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே மிக்சியில் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 கப்பு எண்ணெய் சேர்த்திருக்கேன், 1/4 கப்பு தயிர் சேர்த்திருக்கேன், 1/4 கப்பு பால் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்தி மிக்சியில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாவு நம்ம கலவை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதில் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மறுபடியும் ஒரு 1/4 கப்பு பாலை அந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்தி லேசாக ஊட்டி இதில் சேர்த்திக்கோங்க. இந்த பேரிச்சம்பழத்துக்கு நமக்கு கண்டிப்பாக 1/2 கப்பு பால் தேவை. ஃபஸ்ட்டே நீங்கள் பேரிச்சம்பழத்தை 1/2 கப் பாலில் ஊற வச்சு மிக்சியில் அடித்து சேர்த்திக்கிட்டாலும் பரவாயில்ல. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது அந்த கேக் மாவு. பார்த்து நம்ம அளவளவாக நம்ம சேர்த்திக்கலாம். அதனால தான் நான் இந்த ப்ராசஸில் உங்களுக்கு சொல்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூன் நடுவில் நம்ம சேர்த்திருக்கோம். கலந்து விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 1/4 கப்பு பால் சேர்த்திருக்கேன். டோட்டலாக நம்ம 3/4 கப்பு பால் சேர்த்திருக்கோம். உங்களுக்கு அப்படியும் கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். பாலில் உங்களுக்கு சேர்த்துருக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்த்திக்கலாம். ஆனால் 3/4 கப்பு பால் கண்டிப்பாக சேர்த்தணும். கடைசியில் உங்களுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி நீங்கள் சேர்த்திக்கலாம். இந்த ரெசிப்பியில் வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு கை வேர்க்கடலை சேர்த்திக்கோங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டின்னில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த டின்னில் சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சம் வரமாவு தூவி அதை நல்லா தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோட் ஆகணும். இப்போ இந்த கலவையை ஃபுல்லாக அதில் சேர்த்திட்டு நல்லா தட்டுங்க. இந்த மாதிரி தட்டுனீங்கன்னா கேப் இல்லாமல் அது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். இல்லைன்னா நிறைய இடத்துல கேப்பாக அந்த மாவு போய் ஒன்றா கலந்து நிற்காமல் இருக்கும். இந்த மாதிரி தட்டி விடும்போது அது நல்லா கலந்து செட்டாகி நிற்கும். மேலேயும் கொஞ்சம் வேர்க்கடலை தூவிருக்கேன். உங்ககிட்ட வேர்க்கடலை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். வேர்க்கடலைக்கு பதிலாக முந்திரி பருப்பும் சேர்த்திக்கலாம். ஆனால் வேர்க்கடலையோட டேஸ்ட் இதில் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து ஒரு இரும்பு கடாய் வச்சுருக்கேன். இந்த இரும்பு கடாய் நம்ம இந்த குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லைங்களா, அப்போவே நான் ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அது சிம்லேயே தான் இருந்தது. நல்ல சூடாக இருக்குது. இப்போ நம்ம அந்த பேனை உள்ளே வச்சிடலாம். உங்களுக்கு இது செட் ஆகலைன்னா நீங்கள் அந்த ரிங்கு மாதிரி இருக்கு இல்லைங்களா, அது கூட வச்சு வைக்கலாம். எனக்கு இது கரெக்டாக செட் ஆகிடுச்சு, அதனால நான் உள்ளே வச்சுட்டேன். லிட்டு போட்டு மூடிக்கோங்க. அந்த லிட்டில் இருக்க ஓட்டையில் ஒரு சின்ன கிராம்பு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டைட்டாக சீல்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். எனக்கு கரெக்டாக 20லேருந்து 25 நிமிஷம் தாங்க ஆச்சு. சூப்பராக பேக் ஆகிடுச்சு. ஒரு கத்தி வச்சு இன்செர்ட் பண்ணி பார்த்தேன், ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ இது நல்லா டோட்டலாக ஃபுல்லாக ஆறட்டும். கடாய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம எதுவுமே போடாமல் வெறும் கடாய் வச்சுருக்கோமே, கடாய்க்கு ஏதாவது ஆயிடுச்சா நீங்கள் யோசிப்பீங்க. அதனால தான் நான் காட்டுறேன். ஒன்றும் ஆகலை. நல்லா ஆறுனதுக்கப்புறம் சைடில் கத்தி விட்டு நல்லா எடுத்து விடுங்க. அந்த கேக்கை எடுத்து விட்டுட்டு நம்ம கவுத்தி எடுத்துடலாம். ஈஸியாக அது ஃப்ளிப் ஆகி வந்துருச்சு. இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன்.
ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. ரொம்ப நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஹேண்டில் பண்ணும்போதேவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நம்ம பேர்ச்சம்பழம் வேர்க்கடலை எல்லாம் சேர்த்து இந்த கேக் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிக்கும். உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுக்குறதோடு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இந்த குவாரண்டைன் டேயில் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கவிதா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.